Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. வேட்டையன் படத்தை கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஜே ஞானவேல் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அதுதான் இப்போ கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குன்னு சொல்லுவோம். இதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த படம் வந்து ஜெயிலருக்கு அப்புறம் வந்து தலைவர் அவருடைய படமாக இருக்குது அப்படின்றதுனால, அதாவது ரஜினிகாந்த் அவருடைய படங்களாக வருது அப்படின்றனால இந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய இயக்குனராகிய டிஜே ஞானவேல் அவருடைய படம் வந்து முன்னாடி ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஜெய்பீம் படத்துடைய வரவேற்பு தான் வந்து இவர் ரெண்டாவது படம் எதுவும் தலைவர் வச்சு எடுக்க போகிறாருன்ற எதிர்பார்ப்பில் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமோன்ற நிறைய விஷயம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சைடில் இந்த ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகிற டைம் கூட வந்து சில நெகட்டிவான ரிவ்யூலாம் பெற்றுச்சுன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, ட்ரைலர் வந்த டைம்லேயே வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து ஹேஷ்டேக்கில் வந்து நிறைய பரப்ப ஆரம்பித்தாங்க. இந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்க போது போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரப்ப ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அந்த ட்ரைலர் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் வரல அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அந்த ட்ரைலரும் கண்டென்ட் பேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்றதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சைடு வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. அதுலேயும் இல்லாமல் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு வந்து ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி படத்தில் வர ஃபைட் சீன் இந்த மாதிரி சீன்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆப்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸும் இந்த படத்துக்கு சொன்னாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இதை குறித்து தான் இப்போ வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் ஒரு ரவுண்ட் டேபிளில் சொல்லியிருக்காரு. அதாவது டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில் வந்து இப்போ அதை பற்றி அவர் ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னு சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வேட்டையன் படத்தை வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட வந்து. ஏன்னா வந்து இந்த படம் வந்து என்னன்னா ஐடியாலஜிக்கெலாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதாவது ரிவ்யூ பண்ணுறவங்க கூட வந்து இது எல்லாமே வந்து கவனிக்காமல் விட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை பற்றி வேறு மாதிரி பேசிட்டாங்க. அதேமாரி மேபி நான் எடுக்கிற கண்டென்ட் கூட சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதாவது இந்த யூடியூப் தளத்திலே வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி, அதே மாதிரி ஐடியாலஜிக்கெலாம் வந்து ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் வந்து சிலர் வந்து இந்த படத்தை வந்து வேணன்ட்டே வந்து நெகட்டிவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்றத வந்து டிஜே ஞானவேல் ஒரு சோகமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. இந்த படத்தில் கிட்டத்தட்ட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து இது பாதிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரிவ்யூ அப்படி பண்ணுறீங்க, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு பண்ணுறீங்க, பட் இதனால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த படம் அப்படின்னு கூட சொல்லணும். ஆனால் இதில் வந்து கண்டென்ட் பேஸில் அந்த படம் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சில விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கூஸ் பம்பாகவும் அந்த மாஸ் சீன்லாம் இல்லை அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை வந்து நெகட்டிவாக வந்து மாற்றினாங்க அப்படின்னு சொல்லணும். அதை பற்றி தான் இப்போ வேதனையோடு வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் ஒரு விஷயம் வந்து ரவுண்ட் டேபிளில் சொல்லியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இதை குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.